இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் டார்க் ப்ளூ அப்படிங்கிற காம்பினேஷன்ஸில் ஃப்ரண்ட் எலிவேஷன் நீட்டாக ப்ளைனாக சிம்பிளாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. 20க்கு 14 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பர்கோலா பேட்டர்னில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஹாலுங்க. உள்ள ஹாலில் வந்து ஒன் சைடு வால் ஃபுல்லுமே வந்து டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. அது போக மாடர்னாக நம்மளுக்கு வந்து ஒரு பூஜா ரூமும் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் பேஸ் கேபினட்டோட. இந்த வீட்டில் எல்லாமே இந்த வுட் ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். டிவி யூனிட் ஒன் சைடு வால்லையும் பூஜா ரூமும் கிழக்க பார்த்த மாதிரி மேலே ஃபால் சீலிங் பர்கோலா பேட்டர்ன் பண்ணி ஒரு ரொம்ப மாடர்னாக நீட்டாக இருக்குது. ஒவ்வொரு ரூம்லேயும் ஹால்லையும் சரி முன்னாடியும் சரி நம்மளுக்கு ஃபால் சீலிங் பண்ணி அதுக்கு மல்டி கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் டார்க் ப்ளூ அப்படிங்கிற காம்பினேஷன்ஸில் ஃப்ரண்ட் எலிவேஷன் நீட்டாக ப்ளைனாக சிம்பிளாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. 2.25 சென்ட்டில் கிழக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு முன்னாடி நம்மளுக்கு கார்டன் வச்சு கொடுத்துருக்காங்க. 10க்கு 20 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கார் பார்க்கிங்க. கீழே கார் பார்க்கிங்கு நல்லா ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும் சைடு வால்க்கு ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் நல்லா மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஜலமூலையில் நம்மளுக்கு வாட்டர் சம்பும் போர்வெல் இருக்குது. மேலே எல்லாமே இந்த ரூமில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் தேக்கில் கதவு கொடுத்துருக்காங்க. 20க்கு 14 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பர்கோலா பேட்டர்னில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஹாலுங்க. உள்ள ஹாலில் வந்து ஒன் சைடு வால் ஃபுல்லுமே வந்து டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. அது போக மாடர்னாக நம்மளுக்கு வந்து ஒரு பூஜா ரூமும் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் பேஸ் கேபினட்டோட. இந்த வீட்டில் எல்லாமே இந்த வுட் ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். டிவி யூனிட் ஒன் சைடு வால்லையும் பூஜா ரூமும் கிழக்க பார்த்த மாதிரி மேலே ஃபால் சீலிங் பர்கோலா பேட்டர்ன் பண்ணி ஒரு ரொம்ப மாடர்னாக நீட்டாக இருக்குது. ஒவ்வொரு ரூம்லேயும் ஹால்லையும் சரி முன்னாடியும் சரி நம்மளுக்கு ஃபால் சீலிங் பண்ணி அதுக்கு மல்டி கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்மளுக்கு அக்னி மூலையில் இருக்கக்கூடிய ஒரு கிச்சனை பார்க்கலாங்க. 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் எல் டைப்பில் டேபிள் டாப் கொடுத்து அதுக்கு கிரானைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டோரேஜ் யூனிட்டும் கீழே மாடலர் கிச்சன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வுட்டன்லேயே பண்ணியிருக்காங்க. எல்லா திங்ஸும் நம்மளுக்கு கிராக்கரிஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி அற்புதமாக மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ஃபோயர்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளே போகும்போது 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய ரெகுலர் பெட்ரூமுங்க. இதுலேயும் நம்மளுக்கு வுட் ஒர்க்ஸில் மேலே லேஃப்ட்லேயும் சரி கப்போர்டு ஒர்க்கும் நம்மளுக்கு டார்க் லைட் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 6 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இதுலேயும் நல்லா பிராண்டரில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. மேட் ஃபினிஷில் டைல்ஸ் போட்டு ஒன்று சைடு டார்க்காகவும் பாக்கி 3 சைடு உங்களுக்கு லைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசின் கிளாஸ் செட் டவர் டவர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு பிராண்டரில் வந்துடும். ஃப்ளஷ் டோர்ஸ் போட்டிருக்காங்க. முன்னாடி தேக்கில் இருக்குது. இந்த ஹாலில் இருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய லாபிங்க. அந்த லாபியிலிருந்து பேரலாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டு ஃபார்மில் லீஃப் வர மாதிரி உங்களுக்கு 2 பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கிளாஸில் வந்து அதுவும் ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரியே இருக்குது. கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட் எல்லோ க்ரீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த கலருக்கு பேர். 2க்கும் ஆப்போசிட்டில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய தென்மேற்கு மூலையில் அமைஞ்ச ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. அதுலேயும் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லெஃப்டில் கபோர்டும் சைடு வால் செல்ஃபு அப்புறம் ஸ்டடி ரூம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் அப்படிங்கிற மாதிரி அற்புதமாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் பெட்ரூம்லைங்க அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் லைட் காம்பினேஷன்லையும் கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸும் போட்டிருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் ப்ராப்பராக வர மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசின் கிளாஸ் செட் டவர் பார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க இதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூமுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 11க்கு 14 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் ரூம் மாதிரி வெளியில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் எல்லாத்துலேயும் ஜிப்சம் போர்டில் கிரே வித் ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலரில் பண்ணியிருக்காங்க.
ஒவ்வொரு ரூமுக்கு இன்டீரியர் கலர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபால் சீலிங்கும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர் தொப்பம்பட்டி துடிலூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இதில் வந்து ஒரு காமன் டாய்லெட்டுங்க. இதுலேயும் பிவிசியில் டோர் போட்டு இதுக்கும் வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருக்காங்க. 5க்கு 6.5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. நல்லா தெளிவாக எல்லா டாய்லெட்டும் நீட்டாக அதுக்குண்டான ஸ்பேஸ் கொடுத்து நல்லா வெஸ்டர்ன் பேட்டர்னில் பிராண்டடில் உங்களுக்கு எல்லாமே ஃபிட்டிங் மாட்டி கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம வீட்டில் ஒரு கவர்டு பால்கனி இருக்குது. 8க்கு 16 அப்படிங்கிற அளவில் நல்லா பெருசாகவே இருக்குது. அதுலேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் துடிலூர் தொப்பம்பட்டியில் அமைஞ்சிருக்கு. டீட்டெயில்ஸும் ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள். ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐமை ஹோமின் நன்றி, கனவு மெய்ப்படும்.